சொர்க்கத்தை பார்க்க ஏங்கி என் கல்லூரி வாசலை நாடினேன். ஆராய் கரை பொருளும் அந்த மாணவர் கூட்டம் யாருமின்றி இரும்பு கதவுகளால் மூடப்பட்டிருந்தது. கல்லூரி செல்லும்போது எப்போதுமே எங்களை பார்த்து காவலாளி சொல்கிற அந்த வசனம், ஐடி கார்டு, அவுட் பாஸ், எங்களை பார்த்து கேட்பது போல் தோன்றியது. நாலு வருஷம் அரியரே இல்லாமல் பாஸ் பண்ண வச்ச எங்கள் பிள்ளையார், ட்ரீட் கொடுக்கும் நண்பனைப் போல் பரீட்சையின் முன்பு தோல் கொடுக்கும் எங்கள் விநாயகர் எங்களை வரவேற்பது போல் தோன்றியது. இதுவரை இந்த கல்லூரி வாசல் இவ்வளோ அழகாக எங்களுக்கு தோன்றியதில்லை. நாங்கள் படிக்கும் காலத்தில் இறக்கி வைத்த கற்கள் இப்பொழுது சிலையாகி எங்களையே வரவேற்கிறது. கையில் பணமின்றி மனதில் நட்பொன்றே வைத்து நாங்கள் ருசித்த இந்த கேஃபிடேரியா யாருமின்றி அமைதி காக்கிறது. படிக்கட்டை நோக்கி சென்றேன். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நினைவுகளை கொண்டு வந்தது. என் கால்கள் பதியா இடமே இங்கே இல்லை. ஆனால் ஏதோ புது இடம் போல் தோன்றுவது ஏனோ. எப்பொழுதும் இந்த படிகள் கால்களை பாரமாக்கும், மாறா என்று மனதை பாரமாக்கிறது. கண்ணை கட்டி விட்டா கூட கிளாஸுக்கு சரியாக போன காலம் மாறி இப்போ கிளாஸே தேடுற அளவுக்கு காலேஜ் வளர்ந்துருச்சு. வறண்ட காலத்தில் எங்கள் தாகத்தை தணித்த இடம், பிரேக் டைமில் அரட்டை அடிக்கும் காலம், ஹெச்ஓடியை பார்த்து ஓடிய காலம் இன்றும் இடம் மாறாமல் இனிய நினைவுகளை தருகிறது. தூரத்தில் ஒரு குரல், தொண்டை தண்ணி வற்றி பாடம் கற்பித்த ஆசிரியர். அவருக்கு தண்ணி தந்ததும் நான் செஞ்ச பாவத்தை கழிப்பதாய் தோன்றியது. பெல் அடித்தவுடன் கிளாஸுக்கு போக சொல்லும் ஆசிரியர்கள். தண்ணீரை வீணாக்கும் காலம் மாறி சேமிக்க தொடங்கினேன். கலகலப்பாய் நண்பர்களுடன் பேசி சிரித்து கிண்டல் செய்த வெரண்டா இப்பொழுது வெறிச்சோடி கிடக்கிறது. பயத்துடன் சென்னையை நோக்கிய காலம் மாறி இன்று ஏக்கத்தோடு பார்க்கும் நிலைமையில் இருக்கிறோம். உற்சாகமாய் செல்லும் அறையில் என்று சிறு வருத்தத்தோடு செல்கிறேன். என் இருக்கை கவலையுடன் என்னை அழைத்தது. என்றும் கூச்சலும் கும்மாலுமாயிருந்த என் வகுப்பறை என்று மிக அமைதியாயிருந்தது. தாய் தந்தை இட்ட பெயரை விட நண்பர்கள் இட்ட பெயரே சுமந்த நாட்கள், சொந்த பெயரை மறந்த நாட்களும் சில நேரம், நண்பனின் பெயரை பொறித்த மேஜைகள். பல அடிகள் வாங்கினாலும் இனிமையாய் நான் கொண்டாடிய பிறந்த நாள் என்றும் என் நினைவை விட்டு நீங்காது. ஓராண்டு பாடத்தை ஒரு இரவில் சொல்லித்தரும் நண்பர்கள், ஓராண்டு பாடத்தை ஒரு மணி நேரத்தில் படிக்கும் திறமை வேறெங்கும் காண இயலாது. அந்த அதிசயத்தை காண இனிமேலாவது வாய்ப்பு கிடைக்குமோ? மேடை மேல் ஏற தோள் கொடுத்த நண்பன், இன்று கேலி கிண்டல் செய்ய யாருமின்றி மேடை மேல் தனியாக நிற்கிறேன். அறுபது தாயின் உணவை ஊட்டி வைத்த கோவில், எந்த கஷ்டத்திலையும் பட்னி போடாத எனது நண்பர்கள்,
வகுப்பறையில் திருட்டுத்தனமாய் உண்ட நாட்கள், உண்டதை மறைத்து பொய் சொன்ன நாட்கள் பல. கிளாஸில் யாருக்கும் தெரியாமல் நான் பண்ண திருட்டு மெசேஜ், மாட்டிக்கிட்டன்னு நண்பன் செய்யும் கேலிகள், மாட்டிப்போமா என்று நான் தவிக்கும் தவிப்புகள், என்றும் மறவா நினைவுகள். படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி அடிஷ்னல் ஷீட் கேட்குற ஃப்ரெண்டை பார்க்கும்போது வர ஃபீல் சொல்லவே முடியாது. சாட்டர்டே கிளாஸ்க்கு லீவ் போட்டுட்டு மண்டே அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது இருக்கிற பயம், ஸ்டே ஆஃப்டர் 2:45 அப்படின்ற பெரிய பனிஷ்மெண்ட், அசஸ்மெண்ட் மார்க் வீட்டுக்கு போயிடுமோ அப்படின்னு இருக்க பயம், கேல்சி, லேப் கோட், ஸ்டீம் டேபிள்ஸ், கேஸ் டேபிள்ஸ், டேட்டா புக்ஸ், இது எல்லாமே பக்கத்து கிளாஸ்லேருந்து கடன் வாங்கிட்டு வர மூமெண்ட்ஸ், தண்ணி வரலன்னு சொல்கிற ஹாஸ்டல் பசங்க, பஸ் லேட்டுன்னு சொல்கிற டே ஸ்காலர் பசங்க, இதை செமஸ்டர் ஃபுல்லாக கேட்குற எங்கள் கிளாஸ் அட்வைஸ், ஓடி கேட்டு ஊர் சுற்றுற நாட்கள், சிம்போசியம்காக திரிகிற நாட்கள், எவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த காலேஜில். அலங்கோலமாய் காணும் இந்த மெத்தை மிக அழகாய் தோன்றுகிறது. எந்த மெத்தையும் தர முடியாத சுகம் என் நண்பர்களோடு நான் ஒருங்கிய நாட்கள் தந்தது. அவசரத்தில் தண்ணீர் கிடைக்கும் இடமெல்லாம் குளியலறையாகிவிடும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத நேரம் நண்பனின் உடை அணிவது போல் ஆகாது. சில நேரம் நண்பனை விட அவன் உடை அழகாய் தோன்றும். சிறு திரையில் மூச்சு முட்ட நாங்கள் கண்ட கிரிக்கெட் மேட்ச் உலகில் எந்த சுகத்திற்கும் ஈடாகாது. நாலு வருஷம் எப்படா முடியும்னு கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாடுறா. ஆமாடா, இப்போ பாரு, ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல எல்லாத்தையும். ஆமாடா, நானும் ரொம்ப நம்ம சார்ரா. இந்த கல்லூரி எவ்வளோ வேணால் மாறி இருக்கலாம், இங்கே மாறாத விஷயம் இன்னும் இருக்குது. நாங்கள் எங்கள் ப்ரொஃபஸர் மேலே வச்சுருக்க மரியாதை, அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க பாசம், இந்த ரெண்டு விஷயந்தான் எங்களை இன்னும் மாற்றாமல் இருக்குது. இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் நாங்களும் இந்த இடத்துல ஒருத்தர் தான். தெரியாத இடத்துல பத்திரமா இருக்க சொல்லி வீட்டில் அனுப்பிச்சி வச்சாங்க. அண்ணனா அக்காவை கூட இருந்து கைட் பண்ணவங்கள மாதிரி சீனியர்ஸ் கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லா சீனியர்ஸ்க்கும் நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். Thanks for being with us.